விஜய் வந்து கோவைக்கு போயிருக்கும்போது அவராக ஒரு ரோட் ஷோ வந்து நடத்திருக்காரு. ஒருத்தன் மேலேருந்து தொம்முன்னு குதிக்கிறான் வண்டியில். இதுக்கு முன்னாடியே வாக்கு போடவே தகுதி இல்லாத பசங்கள்லாம் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஒருத்தன் மேலே ஏறுறான், கீழே இறங்குன்றாங்க. புஷி ஆனந்தோட பேண்ட்டோட பின்பக்கம் கிழிஞ்சு போச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட சீன்கள் வந்து அங்கே நடக்குது. இறந்த எட்வினுடைய வீட்டுக்கு துக்கம் கேட்குற கூட கட்சிக்காரன் போல. முதலமைச்சர் பனையூர்லேருந்து நேராக தலைமைச் செயலகம் போயிடலான்னு ஒரு கற்பனை உலகத்தில் பறந்துட்டு இருக்கார். மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், டெல்லி குப்ப கிருஷ்ணமூர்த்தி, வீரபாண்டி ஆறுமுகம், இவங்கெல்லாம் கருணாநிதியுடைய அடங்கா தமிழர்கள். நீங்கள் எம்ஜிஆரை விட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கவே முடியாது. இல்லை, விஜய்க்கு வந்து ஒரு ஜோசியர் தான் எல்லாத்தையும் சொல்றாரு, அதுபடி தான் செய்கிறாரு. பனையூர் வீட்டில் நீ சன்னியாசியாக இருந்தால் தான் பிரம்மச்சாரியாக இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நீ முதலமைச்சர் யோகம் வரும்னு கடலூர் சந்திரசேகரன் சொன்ன பிறகு ராமநாராயணன் பையன் முரளி ராமநாராயணன் ஆடு மாடு குதிரை இப்படிலாம் பாம்பெல்லாம் வச்சு படம் எடுப்பார். உன்னை வச்சு படம் எடுத்ததுக்கு பின்னாடி என்ன படம்? மெர்சல். அவர் மெர்சல் ஆயிட்டார். ஆதவரிஜினா நிலைமை என்னன்னா, வருகிற 26 தேர்தல் என்பது விஜயினுடைய முகத்திரை கிழிக்கப்படும். நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்முடன் கலந்துரையாடல் செய்வதற்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் பிரகாஷ். அதாவது இப்போது பார்த்திங்கன்னா, முன்னாடி இந்த ரோட் ஷோ நடத்துறது ஒரு கல்ச்சராக ஆயிடுச்சு. பிரதமர் மோடி கூட 8 ரோட் ஷோ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வந்திருந்தார் அப்படின்னு. இப்போது விஜய் வந்து கோவைக்கு போயிருக்கும்போது அவராக ஒரு ரோட் ஷோ வந்து நடத்திருக்காரு. ஒருத்தன் மேலேருந்து தொம்முன்னு குதிக்கிறான் வண்டியில். சப்போஸ் ஆசிட் அடிச்சிருந்தானா என்ன ஆகுது? ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி ரிஸ்க்கெலாம் இருக்குது. இன்றைக்கி மதுரையில் ரோட் ஷோ. இப்போது காவல்துறை வந்து இன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அதாவது அனுமதியின்றி ரோட் ஷோ நீங்கள் நடத்துனீங்கன்னா அது வந்து பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்னு. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. அதாவது அந்த கோவை இதுக்கு கூட ஆரம்பத்தில் கூட்டம் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன்னு கூட்டம் வருது. அந்த முகவர்கள் கூட்டம், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் வாக்கு போடுவதற்கே தகுதி இல்லாத பசங்க தான் நிறைய ஓடினாங்க. அப்போ அது எப்படி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டமாக இருக்கும்? இப்போது வாக்குச்சாவடி முகவர்களை வந்து பூத் வைஸாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டினா தானே அது வாக்குச்சாவடி கூட்டம். இதுக்கு முன்னாடியே வாக்கு போடவே தகுதி இல்லாத பசங்கள்லாம் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஒருத்தன் மேலே ஏறுறான், கீழே இறங்குன்றாங்க. புஷி ஆனந்தோட பேண்ட்டோட பின்பக்கம் கிழிஞ்சு போச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட சீன்கள் வந்து அங்கே நடக்குது. விஜய் எங்கே போனாலும் வந்து ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அப்படின்னா, அப்படி என்ன கூட்டம், இது எப்படி வருது, இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோழர்? இல்லை, சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை செயற்கையாக உருவாக்குவார்கள். அதுதான் சினிமா. இப்போது கோயமுத்தூருக்கு விஜய் பயணிகள் விமானத்தில் போகலை, சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறார். அது எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும், அதுக்கு நேரம் காலமே கிடையாது. ஆனால் இவர் வருகிற நேரத்தை குறித்து கோவையை சுற்றி இருக்கக்கூடிய 7-10 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் தளபதி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார். நீங்கள்
நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த மாவட்ட அத்தனை பேரும் குறைந்தது 100 பேரை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் நிறுத்தணும், வழி எங்கும் நிறுத்தணும். இப்படி உத்தரவு போன பிறகு உங்களை நாங்கள் கணக்கெடுத்துக்குவோம், எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த பட்டியலில் வந்தால்தான் உங்களுக்கு பதவி நீடிக்கும். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் அதிமுக திமுக இரண்டும் தான் இன்றைக்கி அதிகார மையம். அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் என்ன நினைக்கிறான், ஒரு கவுன்சிலராக வர முடியும், ஒரு மண்டல தலைவராக வர முடியும், ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளராக கட்சி பதவி, ஆட்சி பதவி, ஏன் எம்எல்ஏவாக வர முடியும். நீங்கள் நாகர்கோயிலில் ஒரு விஜய் கட்சியினுடைய தளபதி எட்வின் ஒருத்தர் இறந்துட்டார். அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆள் இல்லை. ஏன்? பதவி போயிடுச்சு, ஒருத்தனும் வரல. அடுத்த 2வது நாள் சாலியர் சமூகம், ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, அவர் 15 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பதவி வாங்கியிருக்கார் நேரடியாகவே. அப்போது இறந்த எட்வினுடைய வீட்டுக்கு துக்கம் கேட்குற கூட கட்சிக்காரன் போல. ஒரு மாவட்ட செயலாளர் இருந்த வீட்டுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கணும். பதவி போச்சுன்னு நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடிகை வீட்டு நாய் இறந்தால் ஊர் பெரிய மனுஷன் பூரா அங்கே இருப்பான். என்னம்மா நாய் இறந்து போச்சு அப்படின்னு யாரை பார்த்து துக்கம் விசாரிப்பான்? நடிகையை பார்த்து. நடிகையே இறந்து போயிட்டா எவனும் போக மாட்டான். அப்போ எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ அதே கதை தான். அப்போது விஜய் கட்சியில் இருந்தால் பதவி கிடைக்கும்னு நினைக்கிறான், அதிகாரத்துக்கு வந்தாலும் நினைக்கிறான். இது ரஜினி கூட இருந்து நீண்ட நாள் காத்திருந்து எல்லாத்துக்கும் நரைச்சி போச்சு, வயசாகி போச்சு. இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு சினிமாவில் அதிகார மையத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரே ஆள் விஜய்னு இப்போ எதிர்பார்க்குறான் மக்கள் பூரா. அதனால் அதிமுக திமுகவுக்குள்ளே நுழைய முடியாதவன், ஊடுருவ முடியாதவன் விஜயகாந்திட்ட போனான். விஜயகாந்திட்ட போன பிறகு அதே தான் ரசிகர் மன்றங்கள் தான் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினார். அப்போ அதே கதை இப்போ விஜய்க்கு என்ன கற்பனைனா, முதலமைச்சர் பனையூர்லேருந்து நேராக தலைமைச் செயலகம் போயிடலான்னு ஒரு கற்பனை உலகத்தில் பறந்துட்டுருக்கார். இந்த கற்பனை உலகத்தை, கற்பனையை எங்கே கொண்டு போகிறாரு? கீழே வரைக்கும் கொண்டு போகிறார். கீழே வரைக்கும் கொண்டு போன பிறகு அந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் என்ன நினைக்கிறான், இந்த தேர்தலில் எப்படியும் நம்ம தலைவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம எம்எல்ஏ ஆயிடுவோம். இல்லை, இந்த கற்பனைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து நிஜமாகுமா? எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு கற்பனையை தான் கொண்டு போனாரா? எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், உழைச்சார், 25 ஆண்டு காலம் உழைப்பவருக்கு காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்திருக்காரு. இது மாதிரி ஒரு கற்பனையை வச்சு ஒரு வலுவான ஒரு கட்சியை கட்டிட முடியுமா? விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி தான் ஒரு கட்சியை கட்டினாரா? இல்லை, எம்ஜிஆருக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய அடிமட்ட சக்திகளுக்கு ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரம் தேவைப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வருகிற வரை காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு 67 ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் காங்கிரஸ்காரன் ரோலை திமுககாரன் முறை எடுத்துட்டான். அப்போது மீண்டும் அதிகாரம் எங்கே போய் சேரலை? சேரிக்கு போய் சேரலை. அந்த சேரி அரசியல் தான் திமுக பிளந்து எங்கே போச்சு? எம்ஜிஆர்ட்டு போச்சு. எம்ஜிஆர் என்ன சொல்லுவான்? விசில் அடித்தா குஞ்சுகள் தானே சொல்லுவான். இல்லை, அதே விமர்சனம் தானே இப்போது நீங்கள் சொல்லும்போதும் விஜய்க்கும் வருது. வர்றாங்க, குதிக்கிறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க. இவங்க எல்லாமே வந்து சினிமா அடிப்படையில் சினிமா ரசிகர்கள் தானே. இதே விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்றது தானே விஜய்க்கு வருது. இது இப்படி கொண்டு போனால் அந்த கட்சி நிற்குமா? எப்படி நிலைக்குமா? எப்படி போகும்? இதை விஜய் எப்படி கொண்டு போவார் அப்படின்ட்டு. இல்லை, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வந்து 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. 1949 அண்ணா திமுகவை ஆரம்பித்தார். திமுகவை ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் அன்னைக்கு அரசியலே சினிமா தான் அரசியல். ஏன்னா திமுக கொடி பறக்காத சினிமாவே இருக்காது.
இப்படி அரசியலை சினிமாவுக்குள்ளே புகுத்தி கொண்டு போய் அவனை அரசியல் மயப்படுத்தினார். யார்? அண்ணா படுத்தினார், கருணாநிதி படுத்தினார், எம்ஜிஆர் படுத்தினார். இந்த அரசியல் தான் அதிமுக 72ல் திமுக பிளந்து அதிமுகவை மாறுகிற பொழுது பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இருந்த அவ்வளோ பேர் எங்கே வந்தான்? அதிமுகவுக்கு வந்தான். அப்போது பல முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க, எஸ்டிஎஸ் வந்தார், இப்படி பல பேரை நீங்கள் சொல்லலாம். கருணாநிதி ஆடி போயிட்டார். ஆடி எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் 72ல் கட்சி ஒட்டச்சு வெளியே வராரு. டிஆர் பாண்டிச்சேரியில் சிஎம் ஆனார் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து. பாண்டிச்சேரியில் 73ல் மாயத்தேவர் எங்கே திண்டுக்கல்ல எம்பி ஆனார். காமராஜோடு அரசியல் பண்ணார். யார்? எம்ஜிஆர். அரங்கநாயகம் கோவில் ஆனார். இப்படி. ஆனால் விஜய் பின்னாடி இவ்வளவு நாள் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு முன்னாள் அமைச்சருக்குமே இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் போகிறாரான்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், அண்ணா என்ன எப்போ கிளம்புறீங்கன்னு. இப்போ நான் சொல்கிறது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. எது? நான் ஏன்னா செஞ்சி ராமச்சந்திரன் அண்ணா காலத்து அரசியல்வாதி, கருணாநிதி காலத்து அரசியல், கருணாநிதியை கட்டுப்படுத்தக்கூடியவர், ஜெயிச்சிட்டாரு. எப்போ? 89 எலெக்ஷனில். இதெல்லாம் சொன்னபடி கேட்க மாட்டானுங்கன்னு தான் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். ஏன்? மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, வீரபாண்டி ஆறுமுகம், இவங்கெல்லாம் கருணாநிதியுடைய அடங்கா தமிழர்கள். ஏன்னா தொகுதியை கட்டுப்பாடு வச்சுருப்பான். தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயிப்பார், 1 இயர் பெல்ட்டுக்குள்ளே திமுக ஜெயிக்கும். இப்படி அன்னைக்கு. ஆனால் இப்போ இந்த செஞ்சி ராமச்சந்திரன் விஜய்கிட்ட போனால் ஒரு மைல்கல். ஆனால் போன வேகத்தில் ரிட்டர்ன் ஆகிட்டார். என்ன? எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு காது கொடுத்து. அரசியலே தெரியல. அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் எங்கே டெல்லியில். மாநில உரிமை இன்னைக்கு அவரை பார்த்தாலும் சொல்லுவார், மாநில உரிமையை எல்லாம் விட்டுட்டானுங்க, மாநில உரிமைக்கான அரசியல் பண்ணணும் அப்படிங்க சொல்லக்கூடிய நபர் விஜய்கிட்ட போயிட்டு செவுத்தரஜ பந்தமாக திரும்பி வந்துட்டார். அப்போ அதே மாதிரி தானே பண்டுட்டி ராமச்சந்திரனும் போகிறதா சொன்னாங்க. ஆமாம். அப்போது அது மாதிரி எல்லாருமே திரும்பி திரும்பி வராங்க. என்ன காரணம்னா இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஜிஆர் ஊரை தேடி போவார். நீங்கள் எம்ஜிஆரை விட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கவே முடியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த புதுசில் பெருஞ்சித்தனாரை போய் கூப்பிடுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. முதல்ல இவர் அனுப்புகிறாரு, ராஜாராம் அனுப்புகிறாரு. தமிழ் புலவெல்லாம் வேணுமே எனக்கு, கருணாநிதியுடைய தமிழுக்கு முன்னாடி எனக்கு காலி பண்ணிடுவான் வாங்கன்னு எம்ஜிஆர் ஒவ்வொரு ஆளாக அனுப்பி கூப்பிடுறாரு. எஸ்டிஎஸ் சேர்ந்தார், நெல்லிக்குப்ப கிருஷ்ணன், பல பேர் எம்ஜிஆர் பின்னாடி வந்தாங்க. ஆனால் இப்போ விஜய்க்கு பின்னாடி அக்டோபர் 27 அவர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்படி ஏப்ரலில் போய் மே வந்துருச்சு. ஒரு ஆள் கூட அந்த பக்கம் போகவே இல்லையே. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட பண்டுட்டி ராமச்சந்திரன் போனார். இப்போது அப்போ ஏன் விஜயை கன்வின்ஸ் பண்ண முடியலையா? விஜய் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாரா? இப்படி ஒரு எரர் இருக்குது. இல்லை, விஜய்க்கு ஒரு ஜோசியர் தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு, அதுபடி தான் செய்கிறாரு. சினிமாவில் தோல்வி அடைந்த தயாரிப்பாளர்களை கூட சந்திக்க மறுக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி? 100% உண்மை. நான் இப்போ விஜய்க்கு நெருக்கமான பல நண்பர்களை பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், 25 ஆண்டு காலம் அவரோடு தொடர்ந்து பயணித்தவர் பிடி செல்வகுமார். ஒரு படம் எடுக்கிறானே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நானே, பிஆரோ புக் அடித்து விற்பார். விஜய் ரசிகன் விஜய்னு. நானே என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், 9 புத்தகம் பிடி செல்வகுமார் அடித்து கொடுத்துருக்கேன். அப்போது எல்லாம் 5000-20,000 10 புத்தகம், 3 லட்சம் புத்தகம் தமிழ்நாடு முழுக்க விஜய் பற்றி அட்டைப்படம், விஜய் வர்ற கதாநாயகன் நடிக்கிறது, அந்த கேரக்டரு, சண்டை போடுற சீனு, இதான் அட்டைப்படம். வேறு இது எத்தனை ரசிகன் வாங்குவான்? ஏறக்குறைய 3 லட்சம் புக்கு தமிழ்நாடு முழுக்க போகும். ஒரு புக்கை 10 பேர் பார்ப்பான். 30 லட்சம் பேர் நேரடியாக கொண்டு போய் சேர்த்து 25 ஆண்டு காலம் அவரோட துணை இருந்தவர் அவர் தான். அப்போது அவர் ரொம்ப கஷ்டம்னா, இன்னும் வீடு, சொந்த வீடு இல்லை, ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு படம் எடு, நான் கால் ஷீட் தரேன், படம் முடிஞ்ச வரை எனக்கு பணம் கொடு. புலின்னு ஒரு படம், கடனை வாங்கி ஆடுறேன். விஜயோ சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும்
ஒரு காலனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் ரசிகர் மன்ற ஆட்கள் அத்தனை பேரும் விஜய் வீட்டிலேருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள். ஒரு ஆள் கிடையாது. விஜயுடைய சொந்த தாய்மாமன் சுரேந்திரன் பேர் பாடகர். இப்போ மருந்து மாத்திரை வாங்க காசு இல்லாமல் பழைய ஸ்கூட்டரில் திரிகிறாருன்னு எனக்கு அந்த பிரசாத் லேப் ஏரியாவில் சொன்னாங்க. ஏன் நீ முதலமைச்சராக போகிற ஒரு தாய் மாமன், உன்னுடைய தாயினுடைய சொந்த தம்பி பார்க்கவே மாட்டேங்கிற. ஏன் உன் அப்பா அம்மாவையே பார்க்கலையே, பொண்டாட்டிக்குள்ளேயே கூட இல்லையே. பனையூர் வீட்டில் நீ சன்னியாசியாக இருந்தால் தான், பிரம்மச்சாரியாக இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நீ முதலமைச்சர் யோகம் வரும்னு கடலூர் சந்திரசேகரன் சொன்ன பிறகு அந்த பையன் இப்போ கங்கை மரம் பையன் ஒரு பெரிய டைரக்டர். விஜயுடைய பையன் எப்படியாவது அவன் எங்கே போய் படித்தான்னா கனடாவில் ரைசிங் யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது கனடாவில். ஹாலிவுட்டுக்கு ஆள் அங்கேருந்து தான் போவானா, அங்கே கூட்டி சங்கீதா படிக்க வைக்குது. ஏன்னா சொந்த தாய் மாமா கூட கனடாவில் இருக்கான். அங்கே படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு படம் தயாரிப்பு பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் எங்கள் லைக்கா சுபாஸ்கரன்ட்ட போய் சொன்னாங்க, எப்படியாவது ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு, அவனை ஒரு டைரக்டர் ஆக்கிடலான்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த மகனை கூப்பிட்டு என்னடா பண்ணுற, நீ ஒரு படம் பண்ணு, நான் ஒரு ப்ரொடியூசர் தர்றேன், இந்த மாதிரி அப்பன் மகனுக்கான கான்வர்சேஷனே இல்லையா. அதே போல் சங்கீதா, நீ கட்சி ஆரம்பித்து சொத்தெல்லாம் அழிச்சிடாத, இல்லை எங்களுக்கு தெருவில் விட்டுறாத, நான் உங்களை பார்க்கறதே இல்லை. பனையூர் வீட்டில் பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அப்பனும் இல்லை, ஆத்தாளும் இல்லை. அப்போது இப்படிப்பட்ட நபர் இப்படியா மக்களுக்கு நீ என்ன பண்ணிடுவேன்? பனையூர்லேருந்து பரந்தூர் விமான நிலையம் எத்தனை கிலோமீட்ரு? 50 கிலோமீட்டர். எத்தனை வருஷம் ஆயிருக்கு போய் சேர்றதுக்கு? 3.5 வருஷம் ஆயிருக்கு உனக்கு. அது என்ன கேரமன் வேனில் போய் அங்கே மக்கள் பிரச்சனைக்கு போயிருக்கேன். பரந்தூர் விமான நிலையம் நிலமெல்லாம் எடுக்கிறாயா, முப்போக விளைய நிலம் எடுத்துட்றாங்கய்யா விமான நிலையத்துக்கு. அந்த மக்கள் 3 வருஷமாக போராடுறான். பல பேர் அங்கே போராட்டம் நடத்திருக்காங்க. நீயே அங்கே போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3. அப்போது சரி, நீ கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போன, எத்தனை குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு வீட்டில் அப்பனை குடி செத்து போயிட்டான், ஆத்தாள் குடி செத்து போயிட்டான். பெரிய பிள்ளைக்கு வயசு 16, தம்பிக்கு 15, இன்னொரு தம்பிக்கு 14. பணம் கொடுத்தது போல சொந்தக்காரன் புடுங்கிட்டானான். இப்போ அது தெருவில் நிற்குது. நீ எத்தனை பேரை தத்தெடுத்த? ஆக மொத்தம் மனிதாபிமானத்தோடு, சட்டத்தை மீறாத, ஹெல்மெட்டு போட்டு வா, நான் ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போகிறேன், என் பின்னாடிலாம் வரக்கூடாது சொல்லுகிற விஜய், உன்னால் செத்துப்போன தயாரிப்பாளர் பட்டியல். நீங்கள் பெரிய ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டால் நாகி ரெட்டியுடைய பையன் வெங்கட்ராம ரெட்டி உன்னை வச்சு பைரவான படம் எடுத்தார். நட்டம், கோடிக்கணக்காக நட்டம். சினிமா யார் மூஞ்சிக்கு ஓடுது? ப்ரொடியூசர் மூஞ்சிக்கா ஓடுது, இல்லை டைரக்டர் மூஞ்சிக்கு ஓடுதா? ஹீரோ மூஞ்சிக்கு தானே ஓடுது. மூஞ்சிக்கு ஓடாமல் பெரும் கடனாகி போச்சு. அந்த ஆள் அப்படியே வந்து சொல்கிறான், இன்னொரு டேட்டு கொடு. இல்லையே, ஒரு படம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தானே. அப்போ எப்படி ப்ரொடியூசர் சாவுறான்? அப்போ எப்படி நஷ்டம் வரும்? அதில் 200 கோடி கலெக்ஷன், 300 கோடி கலெக்ஷன், அவ்வளோ பில்டப். ஏங்க ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுத்தா, நான் சொல்ல பட்டியலை பாருங்க. இப்போ சொல்கிறேன், நீங்கள் பைரவா படம் எடுத்த வெங்கட்ராமன் ரெட்டி செத்து போயிட்டான். ஜிவி பிலிம்ஸ் கடைசியாக அவன் சாவுறது காரணம் நீ தான். தமிழன்னு ஒரு படம் எடுத்தான், யார்கிட்ட கடன் வாங்கி? அன்புச்செலிக்கிட்ட கடன் வாங்கி. அன்புச்செலியை ஆளுங்க போய் கொடைக்கானலில் ரவுடிஸ் பண்ணி அந்த ஆள் கடன் கொடுக்க முடியாமல் செத்து போயிட்டான், சூசைட் பண்ணிட்டான். நீ உன் படம் தான் கடைசி படம். நீ என்ன பண்ணியிருக்க? அவன் அன்புச்செலியை கூப்பிட்டியோ, அவனை இருந்தாலும் காசு கேட்காத, அடுத்த படம் நான் கால்ஷீட் கொடுத்துருக்கேன், நீ மறுபடியும் பணம் கொடு, இல்லை நான் பணம் தர்றேன். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? எத்தனை பேர் எம்ஜிஆர் செத்து போயிட்டான்? ஏன்னா செத்துருக்கானா எவனாவது? எம்ஜிஆர் பணம் முதலாளி தான் கூப்பிடுவார். சின்னப்பா தேவர் எவ்வளோ படம் எடுத்தா? சாண்டோ சின்னப்பா தேவர் எத்தனை படம்? எம்ஜிஆர் நல்ல ஷூட்டிங்கில் வந்தாருன்னா முதலாளின்னு கூப்பிடுவாராம். தேவர் பிலிம்ஸ் முதலாளின்னு கூப்பிடுவா. கடைசியாக உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்கிறேன். செத்து போயிட்டார் தேவர் பையன் தண்டபாணி நிறைய கடன் ஆகி தெரு கடங்காரன் துரத்தி இந்த தகவல் எம்ஜிஆருக்கு வருது. மரணத்தினுடைய இறுதி நாட்கள் இருக்கார் 87. தண்டவானை தேடி பிடிச்சிட்டு வராங்க. சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அந்த காலத்தில் 50 லட்ச ரூபா கொடுத்தாரோ யாருக்கு?
தண்டபாணியுடைய உறவினர் சொன்ன தகவல். உன்னை மெட்ராஸ் பக்கம் பார்த்தேன், தொலைச்சிருவேன். ஓடி போய் கோயம்புத்தூர் பக்கம் போய் நிலங்களை வாங்கி போட்டு குழந்தை குட்டியை காப்பாற்று. சினிமா எடுக்கிறவனை பார்த்தேன். அந்த பேச முடியாத காலகட்டத்தில் 50 லட்ச ரூபா, இன்றைக்கி அது எத்தனை வேல்யூ? அது 50 லட்ச ரூபாய்க்கு 50 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கலாம். 1 லட்ச ரூபா தான் ஏக்கர். இன்றைக்கி அது 5000 கோடியாக மாறி இருக்கு. பேக் பண்ணி கொண்டு எங்கே விட்டு வந்தாராம்? கோயம்புத்தூர் விட்டு வந்தார். அப்போ உன்னை வச்சு படம் எடுத்து ஜிவி மணிரத்ன அண்ணன் செத்து போயிட்டான். அப்போது ஜிவி செத்து போனதுக்கு காரணம் நீ தான். அதே போல் ராமநாராயணன் பையன் முரளி ராமநாராயணன் ஆடு மாடு குதிரை இப்படிலாம் பாம்பெல்லாம் வச்சு படம் எடுப்பார். உன்னை வச்சு படம் எடுத்ததுக்கு பின்னாடி என்ன படம்? மெர்சல். அவர் மெர்சல் ஆகிட்டார். கம்பெனியை மூடிட்டானுவா. நீ பெரிய முதலமைச்சருக்கு வேட்பாளர், எம்ஜிஆருக்கு இணையானவன், என்னையாச்சு? முரளி போய் கேளு. கடன் ஆகி இப்போ முரளி மெர்சல் ஆகி இப்போ ஆளை காணா. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதே போல் நண்பன் படம் எடுத்த ரவி பிரசாத், தெலுங்கு ப்ரொடியூசர், அடுத்த படம் எடுத்தாரா? கோதாவரி ஆற்றுல கையை காலை கட்டிட்டு குதிச்சு செத்து போயிட்டாருன்னு நீங்கள் பத்திரிக்கை, அங்கே இருக்கிற தெலுங்கு பத்திரிக்கை, சினிமா பத்திரிக்கை பதிவு பண்ணுறான். அதே போல் ஆஸ்கர் ரவிச்சந்திரன், உன்னை வச்சு கடைசி படம் வேலாயுதம். ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இவ்வளோ பெரிய ஜாம்பவான். வேலாயுதம் படம் பேங்கில் அது இடம்லாம் வட்டிக்கு வாங்கி, வட்டி மீட்டர் வட்டி எல்லாம் வாங்கி அன்பளிச்சாரி எழுதி வாங்கிட்டான். முடிஞ்சு போச்சு. யாரு காணா? ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கம்பெனியே காணாம். அதே போல் அப்பச்சன், மம்முட்டி மோகன்லாலை வச்சு படம் எடுக்கிற அப்பச்சன், அழகிய தமிழ் மகன், இவன் ஆளையே காணாம். கேரளாவில் போய் தேட வேண்டியிருக்கு. உன்னை வச்சு படம் எடுத்தவன். அது அடுத்து காவலன்னு ஒரு படம். இதெல்லாம் எங்கேயா ப்ரொடியூசரு? நான் போய் சொல்ல வழக்க போடு. வெங்கட்ராம ரெட்டி ரொட்டி ஆகிட்டார், ஆளையே காணாம். அடுத்து போக்கிரி யார் படம்? ரமேஷ் பாபுன்னு ஒருத்தர். அவர் தாடி பெருசாகி போய் சுற்றிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொன்னார். அதை விட பெரிய விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேடி குஞ்சுமோ 2 எனக்கு கூப்பிட்ட பொங்கல் பரிசெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. என்னை பற்றி நீதாப்பா ஞாபகம் வச்சிருக்க. என்ன நிலவே வான ஒரு படம், என்றென்றும் காதல். எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர். 2 படத்துக்கு கடன் ஆகி, அப்போ அதெல்லாம் முடிஞ்சு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு கால் ஷீட் கொடு. அந்த ஆள் வந்து கேட்ட சாத்துட்டார். குஞ்சுமா இப்போ டைரக்டர்ஸ் காலனியில். இதுக்கு காரணம் அந்த ஜோசியரா? அதே தான். அதே போல் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து லியோ ஏஜிஎஸ், சேவியர் பிரிட்டா சொந்த மாமன், அவர் படம் எடுத்து அவர் உன்னை வச்சு மிகப்பெரிய பில்டப்பில் இருந்தார். அவரும் இப்போ ஆளை காண. இப்படி இப்போ கடைசியாக ஆதவர்ஜுனா நிலைமை என்னன்னா, மார்ட்டின் மருமகன் 1.5 லட்சம் கோடி உன்னை சேர்ந்த பிறகு மச்சனபுரம் நோட்டீஸ் விட்டானுங்க. அக்காவுக்கு சொத்தெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், அக்காவுக்கு சொத்தெல்லாம் தரமாட்டோம், அக்காவுக்கு கிடையாது, மச்சானுக்கு கிடையாது, வேறு யாருக்கிட்ட யாருக்கும் தரமாட்டோம். எங்கள் தொழில் சாம்ராஜ்யத்துக்கு நீ அரசியலுக்கு போன பிறகு அடிமேல் அடி. இங்கே அப்பா இப்போ மார்ட்டின் எங்கே இருக்காரு? ஆஸ்பத்திரியில், அப்போலோ ஆஸ்பத்திரி கல்கட்டாவில் இருக்கார். அதனால் உன்னுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரச்சனை. எங்கள் தொழில் சாம்ராஜ்யமே சிக்கலாகி போச்சு. அதனால் பணமே இல்லைன்ட்டானுவா. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு எல்லா சிக்கலில் வந்து மாடி. அப்போது உன் ராசி என்ன ராசி? அவன் ராசி இல்லை, உன் ராசி என்ன ராசி? அது ஜோசியர் கரெக்ட் பண்ண சனி ராசி. உன்னுடைய எவன் வந்தாலும் என்ன பிடிக்குது? சனி ராசி. சனி பிடிச்சிக்குது. கடைசியாக பிடிச்சது ஆதவ அர்ஜுனாவுக்கு. அப்போ நீ எப்படியா முதலமைச்சராக? சாதாரண கணக்கு பிள்ளையே ஆரம் வீரப்பன பெரிய தயாரிப்பாளர். எம்ஜிஆரோடு இருந்த அத்தனை பேரும் தயாரிப்பாளர். நீங்கள் ஒரு படம் ஓடலைன்னா எப்போ அடுத்த கால் ஷீட் போ, அவங்களோட படம் இவன் ஃபைனான்ஸு. இப்படி இருந்த அந்த திரைத்துறையை காப்பாற்றிய எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை நீ பயன்படுத்தி முதலமைச்சராக போகிறாய்னு சொல்லுற. நீ எத்தனை பேரை வாழ வச்சாய்? இந்த பட்டியல் தான் வேணும். ஆனால் உன்னைய கடலூர் ஜோசியகாரனும் வெங்கட்ராம ஐயர் ஆர்எஸ்எஸ் ஐயரும் 2 பேருக்குமே அரசியலும் தெரியாது, தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தை பற்றியும் ஒன்றும் தெரியாது.
2 பேர் சொல்லுகிறதை வைத்து நீ முதலமைச்சர் ஆயிட்டா சினிமாவில். ஆனால் வருகிற 26 தேர்தல் என்பது விஜயினுடைய முகத்திரை கிழிக்கப்படும். நன்றி தோழர். நிறைய விவரங்களை சொன்னீங்க. சினிமா சைடில் வந்து நிறைய புள்ளி விவரங்களோட பல விஷயங்களை சொன்னீங்க. ரைட்டு. அவர் மட்டும் முதலமைச்சர் ஆக மாட்டார், அம்மா த்ரிஷாவும் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ராசி சனி ராசின்னு சொல்லி அடித்து காலி பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் தோழர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.